பெயின் வலிக்குது. பெண்களுக்குன்னு எல்லா இடத்துலையும் அநீதிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கையில் ஒருத்தங்களுக்கு எவ்விதமான அநியாயங்கள் நடந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம தான் இருக்குது. அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா அது அவரோட. ஸோ அதே மாதிரி தான் இந்த அக்காவுக்கு கூட யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கும்போது மாங்குளத்து ரோட்டில் வச்சு நைட்டில் இவங்களுக்கு நடந்த பாரிதொரு சம்பவம். மாங்குளம்ன்றது ஒரு நான் சொல்கிறேன்னா ரத்த பூமி அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நான் அங்கே வச்சே தான் சொன்னேன், அது ரத்த பூமி என்று. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கடைசி கட்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சேனலால் போய் இவங்களை பற்றின சில விஷயங்களை நாம் நம்மளுடைய சேனலில் காணொலியாக பதிவேற்றம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இருட்டில் இருந்த இவங்களோட வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வர்ற அளவுக்கு நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அங்கே மாங்குளம் ரூட்டில் பாதிக்கப்பட்ட இந்த ஒரு பெண் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளவு புரிதலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்க்கலாம். நான் இதுக்கு முதல்ல யாழ்ப்பாணம் நான் போகலை. இப்போ முதல்ல தலையில் வெடிப்பு கழுத்தில். அப்போ தலையில் ஒரு இது இருந்த கிளாஸ் துண்டு உண்டு, அதுக்குள்ள இருந்து மண் வந்தது. காது இதில் வெடிப்பு தானே எனக்கு. இதுலேயும் வெடிப்பா? இதில் வெடிப்பு. பிறகு முள்ளந்தண்டுல பார்த்தேன். நான் போனல வேவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதை மாதிரி ஒன்று தான். சரி, எனக்கு என்ன படுத்துக்கிட்டு இருந்தேனே, நான் மாறணும், குளிக்க போகிறேன்டெல்லாம். ஒரே இடத்துல இருந்து மூட்டை பார்த்துக்கிற கஷ்டம் தானே. கத்துறேன் நான் இருந்தது, கடவுளே எனக்கு இப்படினாலும் வேணும் என்று. என்ன செய்கிறேன் இப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான், எனக்கு வேணும். அப்போ இவர் சொன்னார், எப்படி இருக்கு இப்போ இந்த கடையில்? ஓகே ரைட். அண்டு இப்போ இது செட் பண்ணணும். தனித்தனியாக ஒவ்வொன்றும் இப்படி இப்படி மூவ் பண்ணலாம். ஏதுவும் காமலன்னா மழை வானத்தை பற்றி ஏ மப்பும் வந்தாரும். எப்படா மழை பெய்யும், எப்படா வெயில் அடிக்கும்ன்றது. வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். போனது என்ன செக் பண்ணுற அந்த வீடியோலாம் காட்டிடுவோம். இந்த காட்டிட்டு கிடந்தது என்ன பிரச்சனைனா, ஒன்று ஆர்டர் பண்ணால் ஒன்று பிந்தி தான் வந்து, அப்போ அதுலேருந்து எல்லாத்தையும் ஒருமையை கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வரதுக்காக வீட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது கட்டில், இது கம்ஃபர்ட் வீல்சேர், அதுக்குரிய மெட்ரஸ்க்கு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற இருக்கும் கட்டில். வாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுங்கடா. பார்த்து வாங்குறீங்க, தனியத்து வாங்க. ஜிம்முக்கு போறான்டா, பிரச்சனை இல்லை. வாரலாம் ரெண்டு பேருக்கு அப்பா மாடுறதுக்கு ஆப்பிட்டு என்னடா பப்பை அப்பான்ற அப்படியே அதை கெளிச்சு மேல கொண்டு வரையில ப்ரோ. பிடிங்க பிடிங்க, இதை இப்ப கெளிச்சு வச்சு எப்படி ஒன்று தெரியுமா? மெத்தை மெத்தை அது மண்ணு தெளிவா காட்டுறோம். முதல்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். எல்லாம் செஞ்சு இருக்கு ஓப்பன் பண்ணி போட்டு கொடுக்கும் போது எல்லாத்தையும் விளங்கப்படுத்தும். நான் எங்களுக்கு ஒவ்வொன்றா டியூஷன் எடுத்தவங்க ஒரு 1 வீக்ஸ் அப்படியே டியூஷன் எடுத்தவங்க என்ன செய்யணும் எது செய்ய முடியும் சொல்லி.
சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்க போ அப்பா இங்கேயும் வெள்ளமெல்லாம் நிற்கிது போல இருக்குண்ணே என்ன மாதிரி என்ன தண்ணி இவ்வளோண்ணே அப்பா மண் போட்டுருக்காங்க அவ்வளோத்துக்கு தானே தொடர்ச்சியாக வந்து மழை மழை ஆமாம் 6 மணி வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க மண்ணு தானே ஓகே 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 இது இதெல்லாம் இறக்கிடுவோமா இறக்கிறோம் இருக்கா நீங்கள் கேட்ட மாதிரி அதை தாண்டியும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கட்டி சரி தான் இது இறக்கிடுவோம் அதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மழையில் நினைஞ்சு படிச்சிருச்சு சரியான மழை கை வச்சு தந்து கொண்டு கை வச்சு இருக்கு ஓகே இது வந்து வீல் சேர்னா சாதாரணமான ஒரு வீல் சேர் இல்லை அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கொமட் வீல் சேர்ன்னு சொல்லுவாங்க எடுத்து பார்ப்போம் எல்லாத்தையும் இப்படி திரும்பி வாங்க ஓகே இதை வைங்க அப்படி அதில் வச்சு தூக்கில வரணும் கட்டில் தூக்கணுமே கட்டில் எவ்வளோ ஓடணும் இப்போ அந்த கட்டில் அவ்வளோ ஓடணும் ஓகே இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்போ தான் தூக்கி வச்சு போட்டு பூட்டி இதில் வச்சு பூட்டி எடுத்து கொண்டு போவோம் எல்லாம் பொலிட்டிங்க அவரோட இருக்கு வேறு பிரச்சனை இது எப்படி இதில் வச்சிருவோம் இந்த கட்டில் வச்சிருவோம் ஓகே சரி லாஸ்ட் அப்படின்னா நீ தனிஞ்சு இந்த பக்கம் தான்டா பாரம் கூட இந்த பக்கம் தான் பாரம் கூட ஆனால் அப்படி இழுத்து போங்க அப்படி இழுத்து போங்க நான் அப்படி நில்லுங்க கீழே பணிச்சு வைக்கிறாரு கொஞ்சம் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சாரு ஓகே பிடிங்களா அது பிடிங்களா அப்படிங்க நீங்கள் நான் பாருங்க கீழே கொஞ்சம் பிடிங்களா பாரமா பைக் சொல்லுவாங்க கடும் பாரம் உண்மையிலே வைக்குது இப்போ எப்படி இப்போ அங்கே அவடத்துக்கு போய் பிடிங்க இங்கே அப்படி ஏற்றிட்டு ஒன்றும் போகும் போகிறேன் ஆமாம் ஓ சரி போட்டு பரவாயில்ல வேத்துவோமா வேத்தணுமா அப்படி போட்டு தொங்கல் போட்டு ஓகே இது வாங்க ஆமாம் இனி எல்லாம் ஃபிட் பண்ணணும் லொக் எடுத்துட்டாச்சு லொக் எடுத்துட்டு அவ்வளோக்கு எடுத்துட்டு ஓகே பக்கம் திருப்பி வைக்க வேண்டியது சரிங்களா இனி இது ஃபிட் பண்ணணும் இது ஓ என்ன பிரச்சனைண்டா இவ்வளோ நாள் வந்து லேட் ஆனதுன்னு சொல்லி யோசிப்பீங்க அதுக்கான காரணம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஆர்டர் பண்ணி வந்து செய்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகிட்டு இதெல்லாம் வந்து கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு அவங்க மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்த பிறகு தான் வந்து இந்த கட்டியில் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி எல்லாம் வாரையில் ஸோ அதுக்கப்புறம் கொழும்புலேருந்து திரும்ப மட்டக்களப்பு டெலிவரி பண்ணி மட்டக்களப்புலேருந்து திரும்ப இங்கே எடுத்து ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு நாள் தந்து இருக்கல ஸோ கலெக்ட் பண்ணி வரதான் லேட் ஆகிடுது நாங்களும் ஆர்வத்தோட நம்ம எப்படியாச்சும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்களே பிரிங்க பாப்போம் செட் பண்ணும் லவ் பண்ணிடுவேன் லவ் பண்ணி இது ஒரு பழம் துணி ஒன்று இருந்தாடுங்கண்ணா இதை பிக்க தேவையில்லை இதுக்கு மேலே அப்படி போட்டுடலாம் ஓ சைட்டை வளைச்சி பிக்கி போட்டு ஒரு துணி ஒன்று எடுங்க தொடச்சுக்கணும் ஈரங்கள் இருக்கு ஓகே இந்த ரவுண்டை சுற்றி பார்ப்போம் என்ன எந்தெந்த அட்ஜஸ்ட் ஆகுதுண்டா
அது இது ஒவ்வொன்று மீதாக இருக்குண்ணே. இதை சுற்றினா வந்து இதோட போகுது. ஓகே, அது அவங்க தெரப்பி இது இடத்துக்கு இந்த இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நான். இது ஒவ்வொரு பக்கம் அதாவது வந்து தலைக்கு வரையா காலுக்கு வரையா இடுப்புலேருந்து எல்லாத்தையும் தனித்தனி பாட்டாக வந்து இப்படி மேலே உயர்த்தினான். நான் வந்து ஆரம்பத்தில் சந்திக்கலான்னு சொல்லியிருந்தோம். என்ன சொல்லிச்சுன்னா ஒரு கட்டில் ஒன்று ரெடி பண்ணுறோம், அதாவது பெல்டிங்கில் சொல்லி வந்து 40,000 ரூபாய்க்குள்ள வந்து அடிச்செடுக்க போகணும்னு சொல்லி 40,000 சொன்னாங்க. எவ்வளோ நீ 35 முடியும் சொல்லி சொன்னாங்க வந்து. ஸோ ஓகே, இது வந்து இப்போ லுக் இது ஏற்றிடுறேன். அந்த இதை லுக் ஆன் பண்ணுவோம். இதில் நீங்கள் கீழே வச்சுட்டு ஓகேட்டா. அந்த ரெண்டு இது என்ன அது வந்துட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த இதுக்கு வரும். ஓகேடா, சரிங்களா. இப்போ சோஃபா அந்த பெட்டு போட்டுவோம். பெட்டு பிச்சு போட்டு தான் போடணும் போல. இதை கரண்டைக்கு அது அதுக்குரியது வீல் சேருக்குரியது. அதே மாதிரி இந்த இதுக்கு தனித்தனி அனுப்பக்கூடிய தனித்தனியாக மாதிரி வச்சுருக்காங்க. தனித்தனியாக பிரித்து கழுவக்கூடிய மாதிரி இருக்கும் போல. எல்லாத்துக்கும் சிப் இருக்கு. சிப் இருக்குண்ணே, கவரு பண்ணக்கூடிய. தனித்தனியாக ஒவ்வொன்றும் வந்து இப்படி இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து உள்ள கொஞ்சம் எடுத்து நம்ம வெயில் அதை காய்க்கிறோம், காய வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம்னாலும் எடுக்கலாம். தண்ணி வந்து ஓகே இப்படி ரைட். இப்போ மேலேஜ் எடுத்துரு. ரைட், அதுதான் காலுக்கு. இது இப்படி தான் வரும், காலுக்கு வரும். ரைட், ஓகே ஓகே ரைட். அண்டு இப்போ இது செட் பண்ணணும். லொக் இருக்கும் பாருங்களா. இந்த லொக்கு ஓடி அங்கே சரியா. சரி, லொக்கில் 32 மேட்ச். ரைட், சரி. அது அந்த லொக்கு அப்படி விட்டீங்களே. சரி, லொக் இல்லை இல்லை லொக்கு இல்லை விடுங்க. மரபு மாதிரி. ஓகே, மரபு மாதிரி வரும் இல்லை. எல்லாம் உண்டு. பக்கம் உண்டு. அந்த பக்கம் விழுந்துட்டல, விழுந்துட்டு அப்படி இருந்துங்க. இது வெளியில் அவுட்டுக்கு வர. ரைட், ஓகே ஓகே டன். சரிங்களா. இப்போ அக்காவை நீங்கள் ஏற்றி இது என்ன செய்யணும்னு சொன்னால் இதை இது செஞ்சுட்டு ஒரு சைட்டில் ஏற்றிட்டு ஒரு பக்கம் வெஞ்சிட்டா சரி. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் எது வந்துட்டு பெட்டுக்கு எங்கள் காலை வந்து தூக்குறோண்டா இது தூக்குறோன்னு சொன்னால் மாற்ற போகிறீங்க, யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. அது வந்து உயர்த்துறது என்ன கட்டியில் உயரம் உயர்த்துறது. அக்காவை இது காலுக்கு தலையை தெரியும். தலை தலை அது தலைக்கு இது காலுக்கு வருமாண்ணே. என்ன இது வந்து சூப்பர்ண்ணே. ஓகே, இருக்கிறதுலே வந்து இப்போ இது வந்து இப்போ தனியாக இப்போ எப்படி சொல்கிறோம், இது வந்து 4 பாட்டாக பிரிச்சிருக்கோ. ஸோ இது மாதிரி வந்து இப்போ தனியாக 2 பாட்டாக பிரித்ததும் இருக்குது, இன்னும் 3 பாட்டாக பிரித்ததும் இருக்குது. வந்து நாங்கள் எது ஹையஸ்ட்டோ வந்து அதை செலக்ட் பண்ணி அதுதான் இது. அதாவது அவங்க கொடுத்த இதுலேயே வந்துட்டு காஸ்ட்லியானது வந்து இது ஒன்று தான். அட்வான்டேஜ் கூட இதில் இருக்குது. கவனமாண்ணா, நீங்கள் வாரம் அப்படி இருங்க. பிரச்சனை அந்த மிஷின் அட்ஜஸ்ட் பண்ண. ஓகே, ரைட். உனக்கு தான் தட்டு தான் நல்லா களி.
அவங்க வாங்க அப்படிங்களா? நீங்கள் பின்னுக்கு போட்டு தான் தூக்கணும். மைண்ட் அந்த இது இருக்குல்ல. வெயிட் வெயிட் வெயிட். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர சரி 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 பல்ல பல்ல. ரைட் ஓகே ஓகே. இப்போ நிமிஷம் நிமிஷம் என்ன ஓ ரைட் ஓகே ஓகே. இப்போ அந்த 2 செட்டு சரி பண்ணா இது கால் மாட்டுக்கு வரும். இது இருக்கு. வெயிட் வெயிட். எப்படி சரி அங்கேயும் சரியா? ஓகே தானே? லாக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓ ரைட்டு அங்கே எடுத்துட்டு சம்டைம் வந்து கட்டிலேருந்து இறக்குறேன்னு நீங்கள் இது வரைக்கும் கட்டிலேருந்து இறக்கவே இல்லையா? இது கால் மாட்டுக்கு இது கண்டு அப்படி இப்படி இருக்கா? இது கால் மாட்டு அது கால் மாட்டு சரியானே? ஓகே இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து வீல் சேர் வந்திருக்கு, இது வந்திருக்கு. அது பழக்கப்படணும் வேணா. வீல் சேருக்கு அவங்க சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி என்ன குளிச்சு மாத்திரை வேறு கஷ்டம். 22 நாள். ஓ மை காட். சரியா தூக்கியது எப்படி இந்த வெஜிட் எப்படி ஒன்றும் என்ன செய்ய மட்டும் சொன்னீங்கடா? எப்படி என்ன செய்யணும்? இதானே இந்த வெஜ்ஜி தானே? இந்த வெள்ளை வச்சுட்டியா? வெள்ளை வெஜ்ஜி மேல் எடுக்கியா? தலை பக்கம் வரணுமா? தலை கொஞ்சம் தூக்கு தானே இங்கே இழுக்கணுமா? நான் இல்லை அங்கே கொஞ்சம் இழுத்து இருந்துச்சு. சரி சரி நான் அறக்குறேனே. நீங்கள் இங்கே பிடிங்க. சரியா வெள்ளை வச்சுட்டு தான் படிக்கணும் வேணா? ஓகே. அண்ட் அம்மா அம்மா நீ தனி படிப்பியா? படிப்பு தானே? ஓ நான் பிடிப்பேன். ம் ஓகே சரியா கவனமா வெயிட் வெயிட் ஓகே ரைட். இப்போ வெயிட் வெயிட் ஒரே படியில் சேஞ்ச் பண்ணுங்களா? ஓகே. பெயின் வலிக்குது கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் அங்கே கால் மாட்டு கிடைக்குங்களா? தலை ரைட் ஓகே ஓகே சரியா இப்போ தலையணை இங்கே இதுக்குங்க தலையணை இங்கே இதை அட்ஜஸ்ட் பண்ணி உயர்த்துடு தலையணை பக்கத்து. ஓய்துறியா? ஓகே காணவனு சொல்லுங்க உயரம். போதுமாண்டா சொல்லுங்களா? ஓகேவா? போதுமா அந்த உயரம்? ரைட். இது இது வந்து இந்த கட்டில் உயர்த்துருவாங்க. என்னதாக்கா உடம்பு? சரி ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. சரியா சைடு சேஞ்ச் பண்ணுங்கண்ணா. ஓகே ரைட். லாக் பண்ணி விட்டுங்கண்ணா. சரி இப்படி வச்சு இனி இந்த கீழே கூட்டுறது நான் பயப்பட தேவையில்லை. நல்லா தள்ளி விடுறது கூட்டாதான் இனி தேவையில்லை. நான் இனி தேவையில்லை. உயரம் கூட உயர்த்திருக்கோ அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் கட்டிலையும் உயர்த்தலாம். கட்டில உயர்த்தோ கட்டில உயரத்தையும் உயர்த்தலாம். இன்னும் எப்படி வேணா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நான் இறங்க மாட்டேன் தானே. அப்போ உயரம் அந்த கட்டிலேருந்து இறங்கிட்டு நீங்கள் 22 நாள் இறங்குறல்ல. இப்படி தான் தூக்குறேன். இப்போ தூக்குனாங்க அப்படி தூக்கி கதிரையில் வச்சு தூக்கி கொண்டே குளிக்க வைக்கிறேன். சரி ஓகே. அந்த வீல் சேர் இருக்கேனே அது வீல் சேரையும் செட் பண்ணுவோம். ஸோ இது கொமட் அதெல்லாம் நம்ம வேறு வரிசைக்கலாம்.
ஓகே வெயிட் பண்ணி போனோமா? ஓகே நாங்கள் வீல் சேர் கொடுத்துருக்கோமா? நான் வந்து இதே மாதிரி வீல் சேர் இல்லை, இது இந்த வீல் சேர் இப்போ தான் டெஸ்ட் முதல் வாட்டி. லொக் இருக்கும் பாருங்க. பண்ணிடலாம். இதில் வெயிட் இல்லைங்க பாப்பா ஒன்றும் சரி சரி சும்மா தான். ரைட் சரி ஓகே. இப்போ இதுக்குரியது ரைட் பண்ணுங்களேன். சரிங்களா? எதுவும் போட்டிருக்காங்களா? ஃபோட்டோட மெனு இருக்கா? செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை பிரேக் அது ஓ அது பிரேக். இது பிரேக் பிடிக்கிறது பிடிபட இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணுறது. அந்த இருக்குது. அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இது பிரேக் இந்த இருக்குது. இந்த இருக்குது பிரேக். ரைட் ஓகே. அண்ணா செட் அண்ணா தெரிஞ்சிருக்குங்க. தெரியுமா? வேற செட்டாக இருக்குது. பார்த்தனீங்களா? ஃபோனில் ஒன்று பார்த்து இதே மாதிரி உண்டு. இப்படித்தான் நான் ஒன்று வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சரி இப்போ கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எதிர்பாராத சில விஷயம் நடக்குதுன்றது அப்படித்தான். ஆக்சிடென்ட் நடந்ததும் அப்படித்தான். அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி வந்து கிடைச்சிருக்கு. சந்தோஷம். ஃபோட்டோ வச்சிங்களா? போகணும், அங்கே தான் இறங்கணும். லோக்கில் ஒன்று இது மாதிரி கல். சரி தானே அவ்வளோ தூரம். ரைட் இது வந்து சரி எனக்கு புரியுது. அண்டு ஓகே காலுக்குரிய செட்டெல்லாம் இருக்குது. வைட்டா என்னது காலுக்கு? அது காலுக்குரிய. இது என்னது? அதுக்குள்ள தான் எடுத்துட்டேன். இந்த சீட் அது சாரி. இதைத்தான் இப்போ கூட்டணும். ரைட் இது எப்படி? இது திருப்பலாம் இந்த காலுக்கு இப்படி இருக்கிறது. ஓகே ஸோ வேறு இடத்துல இருக்கு இல்லையா? இல்லையா? வரும் இதானே வரும். இந்த லொக்கு இல்லை அங்கே தான் வரும். இதுதான் வரும். ஃபோனில் இருக்கு ஏதோ சொன்னீங்க கீழே. இந்த இதான் ரைட் கட்டுறேன். எங்கே அது இங்கே வரும் நினைக்கிறேன். அப்படியா? இல்லையா? இல்லை சரி. இது ஓகே ரைட் இப்படி தானே வச்சோம் இல்லையா? இது அங்கே அப்படி தானே கொண்டா. அப்படி வராது. ரைட் இப்படி தான் வரும். ரைட் ஓகே ரைட் ஓகே இப்படி தான் வரும். ஓகே இது லொக் நினைக்கிறேன். இந்த லொக் தான் இல்லையா? இல்லை சும்மா இருக்கிறதா? சரியா? அவ்வளோதானே? ஓகே லொக் பண்ண வராது. ஓகே ஓகே. ஸோ இது அப்படி வைக்கிறேன். எல்லாம் அக்சஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க போல நேரத்தில் எடுத்து தான் பார்த்தேன். அதே வந்துட்டு இதே எதுக்குரியதா? அப்போ என்ன இதுவும் வரும். இது சாவி கரெக்ட் இருக்குது. இப்போ இது எங்கே இருக்குது? அது பின்னுக்கு இதை ஃபுல்லாக இது இல்லாமா? அப்போ அது கீழுக்கு எதுக்குன்னு தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்டா எதுக்கு வரும்? இது ஏதாச்சும் பூ இது மேலே லொக்கா இருக்கிற மாதிரி ஓட்ட எதுவும் இருக்கு. இது எதுக்கு வச்சிருக்கான்? இதுக்கு ஒரு ஏதான் என்ன இது? பின்னுக்கு ரைட். இது இப்படி வருமா? அப்படிதான் வரும். ஓகே
அந்த லொக் இருக்கு சரியா ஓகே. நீங்கள் இப்படி சரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்படி பரவாயில்ல, சரிச்சுது செய்கிறது இந்த ஓகே ஓகே. உண்மையில வந்து இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல வீல் சேர்ன்னு பாருங்க. ஸோ இந்த பின்னுக்கு சாயிறது வந்து இப்படி செய்யலாம். அது வந்து இதே இப்படி எப்படி நவையத்துலீங்க இது அப்படி வந்து பயங்கர அட்வான்டேஜ். அதுலேயே அப்படியே இதுலேயே உறங்குற மாதிரி செய்யலாமாண்ணே. அதில் வந்து இது இருக்கு இந்த இருக்குது. ஸோ இதுல வந்து கோமாட் இருக்குது. கீழே அப்படி செட் பண்ணி தான் செட் பண்ணுறேன் நினைக்கிறேன். அதில் கீழே வைக்கிறது சும்மா அப்படி இதுக்கு லொக் இருக்கணும் நினைக்கிறேண்ணே. அந்த இருக்கு பின்னால் கூட வரும். சரி அப்படியே அப்படி கூட அடுத்த வரும் போகிறது ஓகே. சரியா போடுவோம். நீங்கள் பிறகு போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. அது லொக் இருக்கு தோட்டை அந்த ஓட்டைகள் முடிந்தாச்சு. ஓகே சரி. ஸோ ஓகே சரி, இப்போ வந்துட்டு வீல் சேரில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வழியில் அக்கா வந்து கூட்டிகிட்டு வருவோம். திருப்பவுமே இல்லை, அது திரும்புறதுக்கு வந்து திருப்பி விடணும். அப்படி ஒன்று என்ன இடுப்பு திரும்ப விலங்கு இடுப்பு திரும்ப திரும்ப இப்போ எப்படி இருக்கு இப்போ இந்த கடையில்? ஓகே, நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு நினைச்சிருக்கு. சரி, அதான் இன்னும் வந்து இப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் வந்து இப்போ திரும்ப இப்போ இடுப்புக்கெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய இடுப்பு கீழே அப்படியே வேலை செய்யாது. உணர்வு இல்லை தானே. உணர்வு என்ன செய்தாலும் காலில் என்ன செய்தால் ஒன்றும் தெரியாது. இப்போ கொஞ்சம் இந்த உரமாக தட்டுன நோகாது. ஆனால் தட்டுற கொஞ்சம் தெரியும். தெரியுதா? ஃபிசியோதெரப்பி செய்கிறேன் தானே. கொஞ்சம் தெரியுது. ஆனால் நோவு ஃபிசியோதெரப்பி செய்யறதுக்கு எப்படி போய்வார்? இங்கே வரவங்களா? இங்கே வரவங்களா செய்வாங்க. ஆயுர்வேதம் செய்கிறோம். எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் போகுது வரும்? ஆயுர்வேதம் வந்து ஒன்று எடுத்து இவர் போட்டு எல்லாம் செய்வார். ஒன்று எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முதல்ல வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இது மாற்றங்கள் இருக்கா? இப்போ கொஞ்சம் நல்ல எனக்கு ஓகே இருக்கு மாதிரி. முதல் தலையெல்லாம் அசைக்கல தானே. ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்குள்ள இந்த இதெல்லாம் போட்டு தானே வந்தேனே. இப்போ தலையெல்லாம் அசைக்கலாம். எலும்பி இருந்த தலை நிற்கும். அப்படி இருக்க முதல்ல தலையும் அசையலாது. இதில் வெடிப்பு தானே எனக்கு. இதுலேயும் வெடிப்பா? இதில் வெடிப்பு, பிறகு முள்ளந்தண்டில் உடைவு. அப்போ உடம்பு ஃபுல்லாகவே வந்து அடிபட்டு தலையில் வெடிப்பு, கழுத்தில். அப்போ தலையில் ஒரு இது இருந்த கிளாஸ் துண்டு உண்டு. அது அப்புறம் எடுத்துட்டாங்க. அதில் பிரச்சனையாண்டு பார்த்து இப்படியே தானே. ஆரம்பத்தில் வரைக்கும் வந்து தலையும் நிமிந்து வைக்கல. இல்லை, இந்த இது போட்டு தானே வந்தேன் நாங்கள். அந்த ஃபோட்டோ இருக்கு. அந்த கழுத்துக்கு போடுவோம் கோலார். கழுத்துக்கு போடுவோம் கோலார். கழுத்துக்கு போடுற அந்த வாடி விட்டு அது போட்டு தான் வந்து அசைக்க கூடாண்டு இருந்தேன். புற சரி புற இப்போ தலைக்கு எண்ணெய் ஆயுர்வேதத்தில் அது போட்டு மசாஜ் பண்ணுறேன். பண்ணி கழுத்துக்கு போடுற உடம்புக்கு கை காலுக்கு. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக உண்மையிலே வந்து வேலை செஞ்சு ஓடி தெரிஞ்ச நீங்கள் இப்போ இப்படியே கிடைக்கல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன செய்கிற ரெண்டு மை போயிட்டு இப்போ நம்ம நினைச்சு பார்க்காத ஒன்று தானே இது. இப்போ அதில் தானே வெளியில் வரணும். கொஞ்சம் மாற்றம் தெரியுதுண்ணே வந்து. சரி, இன்னும் நம்பிக்கை வைப்போம் நம்ம வந்து கடவுளை வேண்டும் கண்டிப்பாக வந்து நல்லா நடக்கிறதுக்கு. ஒரு வீல் சேரில் ஏறி பார்க்குறீங்களா வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி? ஓகே மாற்றோம். வந்து இதை பண்ணி முடியாமல் இருக்கு வந்து லொக் பண்ணி தான் ஏற்றணும். இதை கட்டலாம். உண்ட காட்டலாம் தானே. கட்டலாம். அப்படி எடுக்கலாமா? தூக்கி நம்ம மாட்டணும். கலட்டிட்டு பார்த்துனீங்களா? இது பார்த்தேன் நான் ஃபோனில். இப்போ இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இதை மாதிரி ஒன்று தான். சரி, எனக்கு நான் படுத்துக்கிட்டு இருந்தேனே, நான் மாறணும். குளிக்க போகிறேன்டெல்லாம் கஷ்டம் தானே. அவள் படுத்துக்கிட்டு இருந்த மாறுற மாதிரி வீல் சேர் தான் வருமாண்டு. அவள் ஃபோனில் பார்த்தாங்க 60 அப்படி 70,000 வந்துருக்கேன் ப்ரைஸ். எடுத்துனாங்களா? நான் உண்மையாக வந்து வீல் சேர் வாங்க போகிறோம்னு சொல்லி சொல்லலை. நான் உங்களுக்கு கட்டில் மட்டும் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து கட்டில் வந்து ஆரம்பத்தில்
அந்த காசை கொடுத்துட்டு போய்க்கலான்னு சொன்னவர் வந்து அந்த வெல்டிங் கராச்சியில் சொல்லி வந்து ஒரு கட்டின மாதிரி வந்து அடிச்செடுக்க போகிறோம். அதாவது இப்படி தலை மட்டும் நிமிடுறதுக்கு வந்து ஒரு கம்பி வச்சு அடிச்செடுக்க போகிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணி சொன்னாங்க, இல்லை நீங்கள் வாங்க தேவையில்லை, நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து தரோம்னு சொல்லி. அதே மாதிரி வந்து வீல் சேர் மட்டும் நாங்கள் சொல்லலை வாங்க போகிறோம்னு சொல்லி. ஆனால் அக்கா நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துருக்கு. அதே அதாவது இல்லாமல் இரவு கத்துறேன் இருந்தது கடவுளே எனக்கு இப்படினாலும் வேணும் என்று என்ன செய்கிறேன். இப்போ இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான், எனக்கு வேணும். அப்போ இவர் சொன்னார், கவலைப்படாது, இந்த மாதம் முடிகிறது கிடையாது, உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருந்தவர். ஆனால் இவருக்கும் தெரியா வீல் சேர் நீங்கள் போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் சொல்லிட்டு இருந்த இரவு கொஞ்சம் நான் குளிக்கையும் போய் எல்லாமே இருக்குது. கதிரையில் வச்சு 4 பேர் 5 பேர் வேணும். இப்போ இவர் மட்டும் தானே ஆம்பளை, அவங்களோட அப்பா வயசு போனோம் 70 வயசு போன ஆள் தானே. இப்போ அவங்களோட அக்கா எல்லாரும் சேர்ந்து தான் தூக்கணும். பெட்ஷீட் தூக்கி தான் கரையில் வைக்கிற கஷ்டம் தானே. அப்போ சொன்ன உனக்கு வீல் சேர் வந்தானே கவலைப்படாது, ஆனால் வெளியில் கொண்டு போகணுன்ட்டு ஒரே இடத்துல இருந்து மூட்டை பார்த்துக்கிற கஷ்டம் தானே. இப்போ வந்து நீங்கள் இப்போ நினைச்ச மாதிரி அதாவது நைட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க வந்து சரி இப்போ நினைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு உண்மையை வந்து நாங்களும் இது வரைக்கும் இப்படி ஒரு வீல் சேர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க இருக்கிற வீல் சேர்லேருந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு வீல் சேர் வந்து இந்த வீல் சேர். சரி அதே மாதிரி அவங்களும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு கடவுள் வந்து அதையே நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அதான் கொஞ்சம் லேட்டானது எல்லாம் சரியாக ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. அதாவது உதவி செஞ்சாலும் வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். கடுங்கும் இதே மாதிரி வீல் சேர் வாங்கணும்னு. ஸோ அதே வீல் சேர் அப்படியே சேம் வீல் சேர். இந்த வீல் சேர் வந்து அவங்க பார்த்துருக்காங்க வாங்கணும்னு சொல்லி. இதை பார்த்துட்டு இதே மாதிரி வந்து வாங்கணும் நல்லவன்னு சொல்லி கதைச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் சொல்லலை அவங்கள்ட்ட வந்து இந்த வீல் சேர் வந்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து. ஆனால் நாங்களும் சரி அதே வீல் சேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதே வீல் சேர் வந்து அப்போ நீங்கள் இவ்வளோ பார்த்தது எவ்வளோ இருந்தது? 58,000 60,000. அப்போ அவ்வளோ காசு வேணும் தானே. அப்போ கட்டு காசு கண்டாலும் வாங்குவோம் என்று தான் காய்ச்சி கொண்டு இருந்தேன். என்னென்றாலும் செய்யத்தானே வேணும் என்று தான் ஜோதிச்சு கொண்டு இருந்தேன். ஓகே, அந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் நினச்சி பார்க்க ஒரு ப்ரைஸ் தான் நாங்கள் தேடி எடுத்தோம். லோ ப்ரைஸுக்கு எடுத்துனால இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஆகாசன் வந்து ஒரு 60 கிட்ட வந்து சொல்லி 58,000 தான் அந்த கூகுளில் போட்டிருந்தேன். 58,000 சொல்லி நாங்கள் எங்கே ஒரு சீப்பான ப்ரைஸுக்கு எடுக்கலுமோ அதுக்கு தேடி எடுத்துனாங்களோ அதில் வீட்டில் எல்லாம் வந்து இப்போ தருவோம். நாங்கள் ஒரு இப்போ மாற்றுவோம். ஓகே, அப்படி இதோட பிடிச்ச அப்படி இருக்குமா? லோக் பண்ணி தரேன். பிடிக்கலாம். சரி, ஓகே. பிடிப்பீங்க பிடிக்கும் தலையா அப்படியே அதில் இது இருக்குது. மேலையா மேலே வரணுமா நீங்கள்? கொஞ்சம் சரியா இது அதை நிமித்தினா சரி தலைக்கு இது இருக்குது. ஓகே சரியா ஓரளவுக்கு ஐயா. ஓகே ரைட். இப்போ தலை சாயலாம் தான், நீங்கள் தலை சாயங்க. ஓகே அவங்களுக்கு ஓகேவா? இப்போ அந்த இதை சைட்டில் மாட்டு வந்துங்க என்ன செய்யுது கொஞ்சம் ஏற்றி வைங்க. சரியா ஓகே ஓகே. இது எப்படி ஓகே சரி ஓகே ஓகேடா ஓகேடா சரியா ஓகே. இப்போ தலையை சாயலாம் தானே? ஓகே தான் ரைட். இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ ஓகே அதாவது பெயின் இப்போ காட்டுதா? இப்போ புதுசாக தானே இருக்கேன். எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து இப்படி இது இருக்கிறேன் 3 மாதம். இது முதல் இப்படி இருந்தா கதிரையில் தானே? கதிரையில் இப்படி இருக்கிறேன் தானே. அந்த மற்ற சாய்மேச கதிரையில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஓகே. ஓகே. உடம்புல காயங்கள் இருக்கா காக்கு? இந்த முதல்ல ஆப்ரேஷன் பண்ண காயம் இருக்கு. கொஞ்சம் சின்னதாக இருக்கு. காலில் அப்படி இல்லாமல் காயங்கள் எதுவும் காயம் இல்லை. இதில் எல்லாம் தழும்பு இந்த மாதிரி இப்படியே தானே அடிபட்டு இது அப்படி இருந்தது காயம். இதெல்லாம் காயம் இருந்தது. கண் சிவப்பா இருந்தது. அப்படியே அது உண்மையிலே வந்து நல்லா கூட காதுக்குள்ள இருந்து மண் வந்தது. காது மறந்து விட்டு கொண்டிருக்கேன். இப்பயும் அப்படியே அடைச்சிருந்தானே. அடைச்சிருக்கா? இப்பயும் அடைச்சிட்டு அடைக்கல. இப்போ சரியாயிடுச்சு. முதல் காது சத்தம் மட்டும் தான் கேட்கும்.
அது உண்மை. இப்போ கடையில விட இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு தெரிஞ்சுன்னா எவ்வளோ நேரத்தை வந்து ஒரு ஆள் வந்து படத்தை விளக்கியிலே இருக்கிறது அந்த இந்த வெளியில எங்கேயாச்சும் போய் வரதுக்கு எல்லாத்துக்குமே இது ஓகே. ஓகே இருக்கு. சரி அண்ணா நீங்கள் ஒரு அப்படி வண்டி எடுங்க. சரி இது பிரேக் எடுத்தாச்சு தானே அந்த சைடு பிரேக் எடுத்தாச்சா? ஓ நோவுதா இப்போ உங்களுக்கு உருட்டு வைக்கல அப்படி இப்போ கீழே இறங்கக்குள்ள இதுல நோவு வந்ததா? இடுப்பு அதுல பிளேட் வச்சுக்காங்களா இடுப்புல? இருக்கா அப்பயும் ஏன்னா இதை கொஞ்சம் ஸ்லோப்பாக ஏதாச்சும் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணக்கூடிய மாதிரி பாருங்க. கட்டு கட்டுதான் இந்த கட்டு வருது. அந்த கட்டு கட்டு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக எப்போ வெளியில் எப்படி வந்து போனேன்னு சொன்னீங்க? ஜனவரி 1ஆம் தேதி வந்தேன். ஜனவரி 1 எப்படி வரல, கதிரையில் வச்சு தூக்கி அதில் வச்சு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு நாங்களும் இந்த கதிரையில் வச்சு நானும் அம்மாவும் அக்காவும் அப்பாவும் சேர்ந்து தூக்கி கொண்டு இவ்விடத்தில் வச்சு தான் குளிப்பாட்டுறோம். குளிப்பாட்டிட்டு திரும்பி கொண்டு அதுக்கு வந்து மழையால் இப்போ தூக்கிட்டு வர்றதுக்கும் கஷ்டமாக ஒருத்தரும் இல்லை. அப்போ மேலே படுக்கையில் வச்சு தொடச்சி ரொம்ப சமாதானம் குளிக்காம அவர் சொன்ன மாதிரி 22 நாள் அப்படி. இப்போ நீங்கள் வந்து என்னக்கா நினச்சிங்க ஆரம்பத்தில் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு இந்த படி என்ன செய்யணும் சொல்லி ஏதாச்சும் நம்பிக்கை எப்படி எங்கள் மேலே வந்தது? அப்படின்னு நாங்கள் கோல் எடுத்தோடனே நீங்கள் வந்ததானே வந்து இப்போ நாங்கள் நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்த நேரம் எங்களுக்கு உடனே காசு தருவீங்கன்னு நாங்கள் நினைக்கல. அப்போ நீங்கள் சந்தனீங்க தானே, அப்போ அதை வச்சு ஏதாவது செய்வோம்னு தான் யோசித்தேன். இதுக்கு முதல்ல நிறைய பிரச்சனை வந்து நான் ஒருத்தட்டையும் ஹெல்ப் கேட்கல. அப்போ யூடியூப் சேனல் மூலமாக வந்தது வந்து உதவி செஞ்சீங்க. இப்போ அதில் ஏதாவது செய்வோம்னு இருக்குல்ல, திருப்பி நீங்கள் எனக்கு ஒரு கோல் எடுத்தீங்க மிஷின் அந்த இது செய்யாதீங்க நாங்கள் வேண்டுறோம்னு சொன்னானுங்க. அப்போ நான் அது ஒரு இதை கிடைக்கும்ண்டு உங்களையும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு மற்ற வேலையில் செஞ்சு கொண்டு இருந்தேன். உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன். இல்லை என்ன சொன்னால் உண்மையில் எல்லாருக்கும் எல்லா அவசரங்களும் இருக்குன்னாரு. ஸோ அதுக்குமே அண்ட் வந்து வீடியோ எடுத்துக்கு போனதுக்கு அப்புறமா வந்து யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கால் பண்ணாங்களா? எங்கே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு திரும்ப நீங்கள் பார்த்தீங்களா உங்களோட வீடியோ முதல்ல? பார்த்தேன். என்ன நினைச்சீங்க? நான் பார்த்து என்ன ஒன்று யோசிக்கலை. என்னத்தை யோசிக்கிறேன் நான் எந்த கஷ்டத்தை சொல்றது யாராச்சும் சொந்தக்காரங்களை எதுவும் கதைச்சிருப்பாங்களே இப்போ வந்து வீடியோ பார்த்து? வீடியோ பார்த்துட்டு அப்படி ஒன்று எங்கள் கதைக்கல. எல்லாரும் பரிதாபப்படுறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க தானே. ஹெல்ப் பண்ணணுமெண்டு எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க. வந்து இன்னொரு ஆள், அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் பட்டப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த டிரைவர். அந்த டிரைவருக்கு உங்கள்ட்ட அந்த அவர் வந்து இன்னும் காசு கூட கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எஃப்னாவில் இருக்கக்குள்ள என்னடைய வந்து சொன்னவர் காசு கொடுக்கலண்டு அவ வழக்கு போடுங்கண்டு. இப்போ வழக்கு போட்டால் நஷ்ட வீடு 1,00,000 இல்லாட்டி 50,000 தரப்போகிறாங்க. ஆனால் அதுக்கு போய் வரணும். அந்த செலவு தான் கூட, அதாவது தார நஷ்ட விட இந்த நம்ம செலவழிக்க செலவு தான் கூட போய் வரணும். அது யாழ்ப்பாணத்துக்கு போய் வரணும், தங்கணும். இப்போ அவர் அங்கே போயிட்டு இங்கே என்ன யார் பார்க்குற? இப்போ டக்குன்னு என்ன பிரட்டி விட்ற அப்படி என்ன பண்ணாலும் வேணும். இப்போ அவங்களோட அக்கா அவங்க இருந்தாலும் டக்குன்னு எனக்கு பெம்பஸ் மாற்றணும். அண்டைக்கு அப்படித்தான் 32 அந்த வயிறு வீங்கிட்டு அடி வயிறு வீங்கி போல் மாதிரி வர தொடங்கி நான் இப்போ காலையில் நல்லா தானே மத்தியானமே நல்லா என்ன செய்கிறேன்னே தெரியும். பிறகு வேறெல்லாம் ஓடி தெரிஞ்சு பிறகு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு போகணும். நாங்கள் ஆம்புலன்ஸில் தான் விட்டே வந்தோம். நாங்கள் 15,000 கொடுத்து. அப்போ அங்கே போகிறேன்டா அப்படி வேணும். இப்போ என்ன செய்கிறேன்ட்டு பிறகு கால் பண்ணி செஞ்சு பிறகு ஒரு 7 மணி போல் ஒரு மிஸ்ஸை கூட்டிகிட்டு போகணும். அந்த பாத்ரூம் பட்டை மாற்றி இவர் உடனே களுவாஞ்சிக்குடிக்கு போய் அந்த ஆன்டிபயோட்டிக் வாங்கி வந்து போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தால் சரியாகுனது. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்களா? என்ன அந்த வயிறு அது அந்த பாத்ரூம் வராமல் கட்டி பட்டுட்டு பாத்ரூம் வந்து அடைச்சி பாத்ரூம் வெளியில் வர இல்லாமல் பாத்ரூம்லேயே பீங்க துணிட்டு அப்படியே. அப்போ இப்போ இந்த உங்களுக்கு இந்த நேசிங் தேவரவங்க வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வருவாங்க அந்த பிசியோதெரபி செய்கிறவங்க? பிசியோதெரப்பி நம்ம கால் பண்ண வருவாருக்கு. அப்படி ஆயுர்வேத டாக்டரும் வந்து பார்க்குறவர். இவர் போய் ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு கண் எடுத்துகிட்டு வந்து போடுற. அதுக்கு எவ்வளோ செலவாகுது இப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு? ஆயுர்வேத டாக்டர் வந்து சும்மா தானே எங்களுக்கு வந்து செஞ்சு தராரு. பிசியோதெரப்பிக்கு அவங்க வாரத்துக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். எவ்வளோ கூட செலவாகும் அது உங்களுக்கு? அவர் ஒரு தரம் வந்து போகிறோம்னா 4,000 ரூபா கொடுக்கணும். 4,000 ரூபா கொடுக்கணும். நேஸுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம 1,000 2,000 வந்து கொடுக்கணும். எப்படி ஒரு 6,000 7,000 வந்து இதுக்கு செலவாகும். இப்போ எவ்வளோவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க?
3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நடப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் உண்மையாக எங்களுக்கும் வேணும். உண்மையாக கண்டிப்பாக இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடையில இருந்துட்டு நீங்கள் பழையபடி கையால் செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்தாலுமே வந்து நல்லதாக இருக்கும். அதான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. என்ன சொன்னால் ஓடியாடி நிறைய வேலை செய்த ஒருத்தவங்க வந்துட்டு திடீரென்று வந்து இருந்திரையில் மாறுறாங்கன்னு சொன்னால் மைண்டே குழம்பி போகிறாங்க. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். பின்ன நம்ம ஏர்வாசியில் வச்சிருக்காங்க. என்னது காட்டுறீங்களா? தொப்பியா பின்னீங்களா? இப்போ இப்படி இருந்து வேலைகள் செய்யலாம். படுத்து கிடந்து பின்ன இப்போ இப்படி இருந்து செய்யலாமா? அதான் நிறைய பேர் ஆசைப்பட்டவங்க பாவம் அவங்கள வேலை செய்ய வைக்கணும். அதாவது அவ்வளோ வேலை செய்தவங்க துடுதுடுப்பா இருந்தவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஸோ அண்ணாவை பார்த்துக்கொள்கிற அளவுக்கு கூட உழைக்கிற அளவுக்கு இருந்தவங்களா அக்கா வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நாங்கள் அந்த லிங்கை வந்து ஆட் பண்ணுறோம். அதை பாருங்க. இந்த தப்பி உங்களை விண்ணவங்க நீங்கள் செய்ததா? அது நூல் எப்படி இருக்குன்றாரு. அதுவும் இப்போ இந்த வருத்தத்தோட பின்னிருக்காங்க. படுத்து கிடந்த என்னன்னா இது அடுத்த தொப்பிக்கு அடி போட்டு வச்சிருக்கேன். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடுற அந்த கேப்பேனே எவ்வளோ அழகா இருக்கேன்னு இது செஞ்சு விற்கலாம். எனக்கு நான் இப்போ கத்தி கொண்டு வந்து நான் பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லு ஒரு வாங்கி கொண்டு வந்து இந்த யோசிக்காம என்று போட்டு என்னென்னு சொன்னால் அப்போ இது வந்து நீங்கள் ஒரு ஆள் காலையில் வந்து இதுக்கு மாற்றி சேஞ்ச் பண்ணி இனி நைட்டில் தூங்க போகிற வரைக்கும் இதில் இருக்கலாம் தானே உங்களால் இருந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரைவ் அதான் என்ன சொல்கிறேன். நல்ல வேலையும் இந்த ஒரு ஆள் வந்து படத்தை உடைக்கல இருக்கிறேன்னா நமக்கே பைத்தியம் முடிக்கிறோம். மண்டை ப்ரெஷர் ஆகிடும் வந்து. அதான் ஒன்று வந்து ஸோ முடிஞ்ச அளவு இந்த இவங்களை ஸ்கூல் அவங்களோட கடவுளை கை வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. அப்போ இதெல்லாம் ஆரம்பத்திலே செய்வீங்களா? சரி. இப்போ என்னென்ன மேலே என்னென்ன தொழில் வந்து உங்களுக்கு தெரியும்? நான் எல்லாம் ஒன்றை பார்த்துட்டா அப்படியே செய்வேன். இதில் பார்க்குறது கூட ஃபோனில் பார்த்தாலும் அப்படியே செய்வேன். இந்த பழகணும் வண்டி இல்லை நான் பார்க்க செய்வேன். ஆரம்பத்தில் என்னென்ன வேலை செய்தீங்க? பூல்நூல்லாம் பின்னுற அது எங்கள் மகனுக்கு தொப்பி சொக்ஸ் அதெல்லாம் நானே தான் பின்னினது. தொப்பி சொக்ஸு ஸ்வெட்டர் அதெல்லாம் பின்னினேன். இப்போ ஒரு கை வேலை அந்த முத்தில் செய்கிற அந்த பாசுகள் அது அதெல்லாம் எல்லா டீட்டெயிலும் உங்கள் பற்றிய உண்மையான தெளிவான விளக்கம். அதாவது எல்லாமே வந்து நாங்கள் முதலாவது வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அக்காவுக்கு என்ன நடந்தது அப்படி வந்தேன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் வந்து மேலே தெரியுற ஐக்கான்லையும் வந்து லிங்க் கொடுப்போம், செக் பண்ணி பாருங்க. அதோட சேர்ந்து ஒரு சின்ன துண்டையும் நாங்கள் ஆட் பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் இங்கே இந்த யாழ்ப்பாணம் போனோம். நாங்கள் செத்த உடம்புக்கு போயிட்டு அண்டையை திரும்பிட்டோம். அண்டை திரும்பி வரக்குள்ள ஒரு 8:30 மணி இருக்குமா மாங்குளத்தில் வச்சு அவர் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நித்திர அவருக்கு தூங்கிட்டு அப்படியே பிறண்டுட்டு வாகனம் பிறண்டு அக்கா எனக்கு மேலே விழ நான் சீட்டுக்குள்ளே இறங்கிட்டேன். அதில் முள்ளந்தண்டு உடைஞ்சிட்டு அதில் தான் நரம்பு நசுப்பட்டு கீழே வேலை செய்தில்லை. உங்களுக்கு மேலே அக்காவா? அக்கா அங்கே இப்போ அவள் செத்துட்டா அங்கேயோ? இப்போ வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இங்கே ஒரு மாங்குளம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய விதமாக கொண்டு வந்து சேர்த்துருக்கு. மாங்குளம்ன்ற ஒரு பேர் வந்து சுதந்திரமாக சொன்னாலே எல்லாருக்குமே தெரியக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு இந்தளவுக்கு வந்திருக்கிற நிலைமை அண்ட் இனி ஒருத்தருக்கும் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்ன்றதை வந்துட்டு சோட்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். மாங்குளம்ன்றது வந்து ஒரு நான் சொல்கிறேன்னா ரத்த பூமி அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நான் அங்கே வச்சே தான் சொன்னேன் அது ஒரு ரத்த பூமின்ட்டு. அந்த இடத்துக்கால போக்கலையும் அப்படி தான் நாங்கள் ஆம்புலன்ஸில் வரக்குள்ள கூட அதில் அந்த ஆக்சிடென்ட் படுற மாதிரி மோதுப்பட்ட மாதிரி தான் நாங்கள் வந்து சேர்ந்தது. அவ்வளவு இதாக இருந்தது. 6வது வாகனம் ஓட்டக்குள்ளே கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க. நான் அவருக்கு வாகனத்தில் வரக்குள்ளேயே அவருக்கு சொன்னேன்னா உங்களை நம்பி 3 உயிர் இருக்கு கொஞ்சம் இதாக ஓடுங்கண்டு. நம்ம மட்டும் இல்லை நம்மளுக்கு முன்னுக்கு போகிறவங்களும் சரி நம்மளுக்கு லோடு இருக்கிறவங்களுக்கு உயிரும் நம்மட கையில் தான் இருக்குது. நம்ம வாகனம் ஓட்ட கொஞ்சம் நிதானமாக ஓட்டி இருந்தால் எனக்கு இந்த நிலைமை 3 மாதம் நான் இந்த நிலையில் இருக்க வேண்டிய நிலைமை இல்லை. அவர் நாங்கள் நிப்பாட்ட சொல்லக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி இருந்தால் கூட இப்படியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் வந்து ஓடி இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அவர் பார்க்காம விட்டதுனால அந்த 3 மாத வாழ்க்கை நம்ம இப்போ இதை 5 நிமிஷத்தை அவர் கொஞ்சம் நினைச்சிருந்தா இப்போ இந்த 3 மாதம் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதம் அந்த அதோட சேர்த்து ஒரு உயிரும் போயிட்டு இப்போ அவர் இப்போ போகணுமென்ற அவசரத்தில் வலிக்கிட்டு இந்த 3 மாதம் ஆகி கூட அவரால் போக முடியாமல் இருக்குது. இந்த வழக்கிருக்கிறபடியாக போக இயலாது. அப்போ இங்கே தான் நிற்கிறாங்களா டிரைவரும்? அவர் இங்கே தான் இருக்கே அவருக்கு போக இயலாது. இல்லை பார்க்கல. யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் வந்ததும் அவருக்கு தெரியுமோ தெரியாது. ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தாரண்டவர் பிறகு அந்த போலீஸ் கேஸ் நான் சைன் பண்ணி கொடுத்துண்டு அதுக்கு பிறகு அவர் அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கம் வரலை. அப்புறம் ஹாஸ்பிட்டலால் தான் ஆம்புலன்ஸ்
ரெடி பண்ணி தான் நான் வந்தேன். நான் இங்கே வந்து 3 நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து திருப்பி நாங்கள் பயணியர் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் பிடிச்சி தான் வீட்டை வந்தேன். இது வரைக்கும் என்னென்னு கேட்கல. அதை நான் கடவுள்கிட்ட பாரம் கொடுத்துட்டேன். அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா அது அவரோடது. ஆனால் எனக்கு தேவையானதை கடவுள் செய்வாருன்னு எனக்கு தெரியும். கடவுள் மனுஷர்கள் மூலமாக எனக்கு நிறைய உதவிகளை செய்கிறார். உங்களையும் எங்களுக்கு இதுக்கு முதல் தெரியாது. என்ன ஆக்சிடென்ட் பட்டோடனே தான் கடவுள் உங்களையும் எங்களை சந்திக்க வச்சவர். நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி நான் நல்லானா நான் உங்களோட மூலமாக மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். உண்மையில் நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டிருக்கோம். அந்த பிள்ளைகள் எங்கிட்ட சொல்கிறதும் நான் நாளைக்கு சமுதாயத்தில் வளர்ந்து நான் ஒரு நல்ல ஜொப்பில் இருந்து நான் உழைக்கும் போதுன்னா என் நிலைமை இருக்க பிள்ளைகளை நான் பார்ப்பேன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மைண்ட் வரும் இந்த உதவி செய்யணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கக்குள்ள தான் நமக்கு விளங்கும் நமக்கு யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஹெல்ப் நமக்கு கிடைக்கக்குள்ளேயும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்து செய்யலாம். நாங்களும் உண்மையாக கடவுளை வண்டி கொள்கிறோம். உங்கள்ட்ட வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட எடுத்து கழிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு ஆளுக்கு வந்து எதிர்பாராமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்தது. ஸோ எங்களுக்கே கவலையாக இருக்குன்னு சொல்லி அப்போ இதை குறித்து வந்து உங்களோட குடும்பம் நீங்கள் வந்து எவ்வளோ கவலையில் இருப்பீங்கன்னு எங்களால் உணர முடியும். ஸோ இதுவும் வந்து எவ்வளோ ஏர்லியாக கொண்டு சேர்க்கையிலும் அவ்வளோ ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் லேட்டான காரணம் என்ன பிரச்சனைண்டா எங்களை கையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து சேரணும் டெலிவரியிலேருந்து எல்லாமே வந்து. ஸோ அதான் சொன்னேன், அது கட்டில் தரணுன்றதுக்காக வந்து சும்மா நார்மல் கட்டில் ஒன்று வாங்கி தந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து வீல் சேர் தரணுன்றதுக்காக கிடைக்கிற வீல் சேர் வாங்கி தந்துட்டு போயிருக்கலாம். எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் செஞ்சால் சரியாக இருக்கணுன்றதில் கவனம் செலுத்துவோம். அப்போ அந்த உண்மையிலே மாங்குளத்தால் இனி போனாலும் கூட வந்து அதை மறக்க மாட்டீங்க. நான் இனி யாழ்ப்பாணத்துக்கே போகக்கூடாது என்று தான் இவர்கிட்ட சொல்கிறேன். நான் இதுக்கு முதல்ல யாழ்ப்பாணம் நான் போகலை. இப்போ முதல்ல அந்த செத்தை விட்டு கண்டு வலிக்கிட்டு அங்கே இருக்கக்குள்ளே ஒரு நான் எப்போ வந்தேன்னா இந்த 22 நாள் யாழ்ப்பாணத்துக்கே போகக்கூடாது. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் என்ன நல்லா பார்த்தவங்க அவங்க சொன்னவங்க நீங்கள் நடந்து எங்கள்கிட்ட கட்டாயம் வரணும்னு சொல்லி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய நான் இந்த ஆக்சிடென்ட் பட்டதுக்கு பிறகு நிறைய நல்ல மனுஷர்களையும் சந்தித்தேன். நான் நம்பி ஏமாந்தவர்களையும் சந்திச்சிருக்கேன். ஒருத்தர் மனசு அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. லைஃப் லாங் வந்து மாங்குளம் அப்படிங்கிறது வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு பேராக போயிட்டுது. அதை தண்ணி வந்து முக்கியமாக இப்போ சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு முக்கால்வாசி பேர் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுவும் உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் வந்து. ஸோ அதான் இப்போ எங்கே என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லலை. எதிர்ச்சியாக நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த ஆக்சிடென்ட்ன்றது அண்ட் வந்து இந்த நீர்மொழி சாகரன்றது. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவு அவதானம் இருக்கணுமோ அவ்வளோக்கு அவதானம் இருக்கணும். அப்பயும் மக்கள் சொல்லியிருக்காங்க என்ன டிரைவர்கிட்ட வந்து ஸ்லோவாக போங்கோ அண்ட் வந்து எத்தனையோ தடவை சொன்னேன். எனக்கு அது தோணிக்கொண்டே இருந்தது ஆக்சிடென்ட் பட போகிற மாதிரி தோணிக்கொண்டே இருந்தது. அப்போ அவைகிட்டையும் சொன்னேன். நான் அவையும் சொன்ன கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லி அவர் கேட்கலை. அவர் என்னத்துக்கு அதை கேட்கலை அப்படின்ட்டு நமக்கு தெரியாது தானே. அதை நம்ம செஞ்சு வேலையில் நடந்து சரி. இப்படி இருக்கிற ரயில்களுக்கு அண்ட் வந்து இப்படி வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சில சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உண்மையாக வந்து? அதாவது நம்ம லைசன் எடுக்கக்குள்ள இவ்வளோ படிக்கிறோம். அதில் ஒரு வீதத்தையாவது கடைப்பிடிச்சாலாவது இந்த ஆக்சிடெண்ட்டுகள் இல்லாமல் இருக்கும். அந்த ரோட்டில் போட்டிருக்கிற அந்த சமிஞ்சையில் கடைப்பிடிச்சி வாகனத்துக்கு இத்தனை கிலோமீட்டரில் இத்தனை வேகத்தில் ஓடணுமென்றிருக்கிறத கடைப்பிடிச்சாலே சரியாக இருக்கும். நம்ம மட்டும்தான் ரோட்டால் போகிறோம்ட்டு ஒரு நாளும் யோசிக்கக்கூடாது. பக்கத்தில் 1000 வாகனம் போகுது என்றதை யோசித்தாலே போதும். நம்ம அதை ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி நினச்சி போகிறதால தான் இந்த காற்றுல நம்மகிட்ட கையில் வாகனம் இருக்குது நம்ம பறக்கிறோம்ன்ற அந்த நினைப்பு தான் நம்மளை எப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமெண்டா அதுக்கு நேரத்தோடைய ஆயத்தப்பட்டு போகணும். அந்த நேரத்துக்கு வெளிக்கிட்டு போட்டு லேட் ஆகுதுன்னு போட்டு வேகமாக போய் பிரயோசனம் இல்லைத்தானே. நம்ம அதுக்கு நேரத்துக்கு வெளிக்கிட்டு போனால் லேட் ஆக வேண்டிய அவசியம் இருக்காதானே. இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போக வேண்டிய வேலையோ ஒரு 1 மணி நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி போகிறதுனால நேரம் மிச்சமாகுமென்று ஓட்டு இன்னொரு உயிரை நம்ம இல்லாமல் ஆக்கிடக்கூடாது தானே. கண்டிப்பாக. இப்போ அன்றைக்கு இது எவ்வளோத்தையும் வந்துட்டு அவர் செமிமா எடுத்து போயிருந்திருக்க ஒரு உயிர் அந்த இடத்துல போயிருக்க வேண்டியதும் இல்லை. இன்றைக்கி இவங்களுக்கு இந்த நிலம் ஆகிருக்க வேண்டியதும் இல்லை. ஸோ அதுதான் நாங்களும் வந்து சொல்கிறோம். நிறைய ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு என்ன சேர்த்து உட்பட வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். சில டைமில் அப்படி தான் உண்மையில் வாகனங்களில் போகும்போது ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது வந்துட்டு கிளச்சை வந்து அமுத்தும் போது வாகனம் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நொடி பொழுதுல வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை முக்கியமாக தான் உண்டு. இப்போ ஒரு 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முந்தி வழிகொடலாம், ஆறுதலாக போய் சேரலாம் அந்த இடத்துக்கு வந்து. அதான் உண்மை. அந்த இப்போ இலங்கையில் இருக்கும் இந்த ரோட்டில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும்னு சொல்லி. ஸோ அத்தனை கிலோமீட்டர் வேகத்தை தாண்டாமல் ஓடினாலே நமக்கு சேஃபாக இருக்கும். அதான் உண்மை. அண்ணன் அதையும் தாண்டி நடக்கிறது அது இறைவன் செயல். அது நடக்கணும்னு எழுதியிருக்கிறது நடக்குது, ஒன்றும் செய்யலாது. ஆனால் நம்ம எவ்வளோக்கு அவதானம் இருந்தோம்ன்றது தான் நமக்கு முக்கியம்.
இப்போ தனியாக போய் என்ன தான் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க டிரைவருக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அதில் போன ஆட்களுக்கு தான் சேதம். இறைவன் செயல்ன்னு சொல்கிறீங்க, விதியையும் அதிகால வெல்லலாம்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி நமக்கு நடக்க போகுதுன்றா நம்ம கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தா கடவுள் ஏதாவது செய்திருப்பேன். அதாவது இது வந்து நம்மளை தேடி வந்து ஆக்சிடென்ட் இல்லை, நம்மளா போய் பட்ட ஆக்சிடென்ட். கண்டிப்பாக அந்த ரோட்டில் வந்து இந்த அப்படி ஒரு ஸ்பீடை ஓட இயலாது. 120 அந்த வாகனத்துக்கும் கண்ட்ரோல் இல்லை. அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 90 தான் அந்த வாகனம். இல்லை இலங்கையில் வந்து ரூல்ஸ் இருக்கு நினைக்கிறேன், 80 கிலோமீட்டர் தாண்டி 75-80 நினைக்கிறேன். குறிப்பிட்ட இடத்துல போட்டிருப்பாங்க ஸ்பீடை தாண்டினா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபைன். அண்ட் வந்து மாங்குளம் ரோடு வந்துட்டு மோசமான ரோடு, எப்படி சொல்றது, மக்கள் நடமாட்டம் இருக்காது. அண்ட் வந்துட்டு யானைகள் எனி டைம் குறுக்க இருக்கக்கூடிய ஒரு ரோட்டு. அங்கே வந்துட்டு நிறைய மிருகங்கள், இப்போ காட்டு சைட்டுன்றதுனால இப்போ யாரும் எல்லா டைம்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் கூட நம்ம ஒரு சைட்ல போய் கிடந்தோம்னு சொன்னா கண்டுக்க யாரும் இல்லை. ஆனால் அதை விட அன்றைய கடவுள் தான் நிறைய அந்த ஆமி அந்த எலெக்ஷன் டைம் தானே நிறைய ஆக்கள் அந்த இதுக்கு 2 டைம் அண்டபடியா அடக்கண்டு ஓடி வந்துட்டாங்க ஆமிக்காராக்கள். அல்லாட்டி அந்த அப்படி சொல்றோம் மாங்குளம் அந்த டவருக்கு அங்கே கொக்காவில் டவருக்கு அங்காலே எனக்கு இடம் தெரியாதானே. நானும் போயிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வெயிட்டிங்களா? அப்படியே எப்படியோ அன்னைக்கு உண்மையில இறைவன் சித்தம் வந்து அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி இன்னைக்கு இந்த இதோட வந்து முடிச்சேன்னு சொல்லி. ஆனாலும் நாங்கள் உண்மையில ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான காரணம், வெளியில் காண்பிக்கிறதுக்கான காரணம் வந்து இவங்களுக்கான மேலதிகான ஹெல்ப் ஃபண்ட் வந்துட்டு வேறு யாரும் இப்படி அந்த மிஸ்டேக் வந்து விடக்கூடாது இனிமேலும். விழிப்புணர்வாக இருக்கணும். அதான் வந்து ஸோ எந்த அக்கடை நிலைமையை பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கு. சரி, ஓகே. உண்மையாக வந்து இப்போ இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ முடிஞ்சது, அது வந்து எவ்வளோ உங்களுக்கு பட்ஜெட் சேர்ந்தது, செலவானது என்ற எல்லா கணக்கினும் இப்போ வந்து பார்ப்போமே. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து உங்களுக்கு யார் யார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, அண்ட் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ செலவானது, அண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எவ்வளோ முடிஞ்சதுன்ற வந்து நாங்கள் ஃபைனலாக சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து வில்லை வந்து நாங்கள் ஒப்படைக்கும் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தந்தது வந்து ஒரு கட்டில் அண்ட் அதோட சேர்த்து அந்த மெத்தை, அதே மாதிரி வந்து அந்த வீல் சேர், அதோடு சேர்த்து அதில் அமைச்சர் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ 2 தான். நீங்கள் வீல் சேரோட நீங்கள் 58 சொச்சம்னு சொல்லி அதை நெட்டில் காட்டும் வந்து நாங்கள் எடுத்த இது வந்து காட்டுது 49,000. ஸோ சரிங்களா, இது வந்து வீல் சேருக்குரியது 49,000. அது வந்து அந்த கட்டிலுக்கு தான் வந்துட்டு உண்மையில பெரிய தொகை வந்து முடிஞ்சிருந்தது. டோட்டல் 2,41,500. இதில் போட்டிருக்கு பாருங்க வந்து. ஸோ இந்த மெத்தைக்கு வந்து 18,500 ரூபா, அண்ட் வந்து அந்த கட்டிலுக்கு மட்டும் வந்து 2,07,000 ரூபா. அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு, டெலிவரி செலவு வந்து 16,000 ரூபா. இதை சொல்லிக் கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் கொழும்புலேருந்து பெட்டிகளோ டவுன் மட்டும்தான் அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் இந்த 16,000 ரூபாவோட அந்த பில் வந்து அவங்களோட பெட்டிகளோவில் தான் அவங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்குது, அங்கேருந்து அவங்களோட அடுத்த பிரான்ச்சுக்கு தான் அனுப்புவாங்க. அப்புறம் அங்காலேருந்து நாங்கள் இங்கே கொண்டு, அதாவது வீட்டை கொண்டு வைக்கிறதுக்காக வந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி நாங்கள் அதுக்கு வந்து அந்த கம்பெனியாலே கொண்டு தருவாங்க நம்மளுக்கு. MAM டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறது வெட்டிக்கிலோவில் அதை ஆட் பண்ணுறோம். அதை பாருங்க. ஸோ அவங்க அங்கேருந்து மட்டக்களப்பு கொண்டு வரதுக்கும் ஒரு அமௌண்ட்டும், அங்கேருந்து எங்களுக்கு களுவாஞ்சியில் கொண்டு வரதுக்கும் இந்த அமௌண்ட் எடுத்தவங்க 5,000 ரூபா டிரான்ஸ்போர்ட். அதாவது எக்ஸ்ட்ரா அங்கேருந்து இங்கே களுவாஞ்சி கொண்டு வரதுக்கு அதை நாங்கள் கொண்டு வந்த உடனே வந்து அப்படியே கொடுத்துருப்போம். என்னென்னா ஒவ்வொன்றை தனித்தனியாக வந்து கொடுக்கல தானே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு தான் கொண்டு வரலாம். என்ன தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அதை தாண்டி வந்து இப்போ எங்கள் மூலம் இது நடந்தாலும் செய்கிறவங்க எல்லாரும் வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு சரியான ப்ரூஃப் கிடைக்கணும்னு சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கொண்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணினாங்க. அதான் அங்கேருந்து ஏற்றி கொண்டு ஸோ இங்கே வச்சுட்டு எங்களோட வீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நாங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு பட்ஜெட் சேர்ந்ததுன்றது வந்து ஃபுல்லாக சொல்கிறோம். அண்ட் வந்து யார் எவ்வளோ செஞ்சான்னு சொல்லிட்டு வந்து அண்ட் வந்து எவ்வளோ முடிஞ்சது, மீதி அமௌண்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து நாங்கள் தாரோம். சரியானே? அதுக்கு அமைய வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற துஷாமா அவங்களோட திருமண நாள் இன்னைக்கு. ஸோ அதுக்காக வேண்டி அவங்களோட பிள்ளைகள் பவித்திரன், வர்ஷினி, காசினி ஆகியோர் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது 26வது திருமண நாள். ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்துட்டு 2,10,000 அனுப்பியிருந்தாங்க இந்த கட்டிலுக்காக வேண்டி. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வீடியோ போட்டு நான் சொன்னேன் நீங்கள் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதே மாதிரி அவங்க வீடியோ பார்த்துட்டு இல்லை நாங்களே அந்த கட்டிலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட. அப்போ அதுக்கிடங்க தான் நாங்கள் கட்டிட விலையை பார்க்கக்குள்ள வந்து அந்த டைமில் வந்து அந்த 2,10,000 மாதிரி தான் இருந்தது அந்த பெட்டெல்லாம் பார்க்காம. ஸோ ஆனால் வந்து பெட்டோடு எல்லாம் சேர்ந்து முடிக்கக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட்டிட்டு, ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருந்தது வந்து 2,10,000 சொல்லி. அப்போ அதுக்கப்புறமா அந்த காசை போட்டுட்டு மீதி அமௌண்ட் போடவோன்னு சொல்லி கேட்டவங்க. அப்போ நாங்கள் சொன்னேன் இல்லை உங்களுக்கு சேர்ந்துருக்கு தானே அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, மிச்சத்தை வந்து இன்னும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, அதோட சேர்த்து அரேஞ்ச் பண்ணி செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்கள வந்து அனுப்பியிருந்தது வந்து 2,10,000 ரூபா. அது வந்து இன்றைக்கு தானே அவங்களோட கல்யாண நாள்.
அண்ட் அதே மாதிரி ஸ்விஸ்ல இருக்கிற ஒரு டீம் என்ன சொல்ற ஒரு 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 இடத்துல ஒர்க்கர்ஸாக வந்து டீமாக ஒன்றா வந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க எல்லா பேரும் சேர்ந்து வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்விஸ்ல இருக்கிற காண்டீபன், பவித்ரா அண்ட் வந்துட்டு விஷ்ணு. ஸோ இவங்க வந்துட்டு 250 ஃப்ராங்க். அண்ட் அதே மாதிரி இந்திரா அக்கா வந்து 100 ஃப்ராங்க். அண்ட் வசந்தி அக்கா 50 ஃப்ராங்க். குமுதினி அக்கா வந்துட்டு 50 ஃப்ராங்க். அனுலா அக்கா வந்துட்டு 50 ஃப்ராங்க். ஜெயா அக்கா 50 ஃப்ராங்க். சரஸ்வதி அக்கா வந்துட்டு 50 ஃப்ராங்க். ஸோ இவங்க எல்லாரும் சேர்த்து மொத்தமாக அனுப்பியிருந்தது வந்துட்டு இந்த 2 லட்சம் ரூபா வந்து அது அனுப்பியிருந்தாங்க. மொத்தமாக சேர்த்தா வந்து 600 ஃப்ராங்க் வேறு நினைக்கிறேன். 600 ஃப்ராங்க் அந்த டைம் இப்போ வந்து 1,98,000 என்ன போகுதுன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் வந்து ரேட் வந்து மாறி மாறி குறையும் தானே. ஆனால் அவங்க அனுப்பக்குள்ள வந்து அதில் பெறுமதி வந்து 2 லட்சமாக இருந்தது. ஸோ இப்போ ஆனால் 98,000 ஏதோ போகுது நான் இன்றைக்கு பார்த்தேன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஸோ அந்த டீமாக வந்து மொத்தமாக வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அதாவது 600 ஃப்ராங்க் டோட்டலாக. அண்ட் அதே மாதிரி ஸ்வீஸில் இருக்கிற சீலன் ஜோசப் ஐயா வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தார். எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீல் சேர் பண்ணுறதுக்கு. வீல் சேர் தனியாக ஸ்பான்சர் பண்ணது வந்து அவர் தான். வீல் சேர் நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவர் வந்து. அதுவும் இப்படி ஒரு வீல் சேர் வந்து தேடி வாங்க சொன்னவர் வந்து நாங்களும் இதை தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் இப்படி ஒன்று பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது உண்மையிலே வந்து இப்படி தான் இந்த வீல் சேர் தான் வாங்கணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் எங்களை எதுவுமே யோசிச்சு பார்த்து நாங்கள் ஸோ இவங்கள்ட்ட இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எது சரி வரும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்க்கல வந்து இது ஓகே இருக்கும்னு சொல்லி நாங்களும் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த ஃபோனில் பார்த்துட்டு ஒரே சொல்லி கொண்டு வந்து தான் வேண்டணும். இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கான வீல் சேர் வேண்டி கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஒரு வீல் சேர் இன்னைக்கு தான் இந்த ஒரு வீல் சேர் வந்து வேண்டி கொடுத்துருக்கோம். அவர் அனுப்பினதில் வந்துட்டு 1000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஜெர்மனில் இருக்கிற ஒரு ஐயா வந்து அனுப்பியிருந்தார் 50,000. அவர் பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் 4931. இவங்க வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நோர்வேல இருக்கிற நெலின் அக்கா வந்து அனுப்பியிருந்தாங்க 45,000 ரூபாய். அண்ட் அதே மாதிரி மலேசியாவில் இருந்து சரோஜினி அம்மா அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு 63,000 ரூபாய். அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அம்மா அனுப்பியிருந்தாங்க 20,000 ரூபா. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கிறேன் 8959. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அண்ட் அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ரமணி உதயகுமார் அம்மா வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட கணவர் இளைய தம்பி உதயகுமார் அவங்களோட 5வது ஆண்டு துவசத்திற்காக வேண்டி 50,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேர்ந்தது 6,88,000 ரூபா. சரியானே. அதில் வந்து இந்த வீல் சேர் வந்து 49,000 ரூபா. அண்ட் வந்து இந்த கட்டில் மேத்தைக்கு வந்து முடிஞ்சிருந்தது வந்து 2,25,500 ரூபா. அதே மாதிரி வந்து கொழும்புலேருந்து பெட்டிக்குளோவுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து 16,000 ரூபா முடிஞ்சிருந்தது. பெட்டிக்குளோவிலேருந்து திரும்ப களவாஞ்சிரி கொண்டு வரதுக்கு வந்து 5,000 ரூபா டிரான்ஸ்போர்ட். அண்ட் வந்து இன்றைய டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து 3,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருந்தது. இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரதுக்கு உங்களுக்கு முடிஞ்சிருந்த செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,98,500 ரூபா. ஸோ அந்த 6,88,000 2,98,500 ரூபாய் கழிச்சா உங்களை மீதி நாங்கள் ஒப்படைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 3,89,500 ரூபா. சரிதானே. அதை நாங்கள் இப்போ வந்து உங்களோட கையில் வந்து ஒப்படைக்கிறோம். ஓகே. இதில் வந்து 3 லட்சம் ஒரு எண்ணி கொடுப்போமே. நீங்கள் எண்ணி பாருங்க ஒருக்கா எவ்வளோ இருக்கணும். எண்ணெயிலும் எண்ணி பாருங்க. ஸோ நல்றீங்க இது வந்து உங்களுக்காக சேர்ந்தது. அது வந்து உங்களை என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்லா வரணும்னு நினைச்சு வந்து நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அது எங்கள் மூலம் நடந்தது வந்து எங்களுக்கு சந்தோஷம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து சரியாக இருக்கும்னு எண்ணி பாருங்க. அழ வேண்டாம். ஸோ நீங்கள் எங்களையும் வள வைக்க வேண்டாம். அது வந்து நீங்கள் நல்லா வந்தால் அது எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் சொன்னீங்க அதில் இன்னொரு வார்த்தை, நீங்கள் நல்லா வந்தால் மற்ற நாள் கூட போய் செய்வீங்கன்றது நல்லாதீங்க. அப்போ நடக்குதுன்னு அண்ணா வந்து எண்ணி பாருங்க. இந்த சம்டைம் மிஸ் ஆகிருக்கலாம். மூணு 14 15 16 17 18 19 20 21 22 23 24 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 ரெண்டரை 2 3 4 5 6 7 8 9 10 3 லட்சம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 3.5 லட்சம். 1 2 3 4 5 25 25 26 27 28 29 29,500. சரிங்களா? சரி, அப்போ மொத்தம் 3,00,000. 3,89,500 ரூபா என்ன சரியா இருக்கா? சரிதானே? சரி, ஒரு இன்னொரு கன்ஃபார்ம் கண்டிப்பாக சம்திங் குறைஞ்சிருந்து 77 தர 3,85,000. அதில் 4,000 இருந்தா சரி. 86 87 88 89 500. சரி, நாங்கள் மறுபடியும் என்றோன்னு சொன்னால் இதில் வந்து மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. 500 இருக்கு என்ன 4,500 வரும். ஓகே, அப்போ டோட்டல் வந்து 3,89,500 வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு சேர்ந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 6,88,000. சரிதானே? ஓகே, திரும்ப ஒரு ஸ்பான்சர் மாதிரி வந்து ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். ஜெர்மனியில் இருக்க துசாமா அவங்களோட 26வது திருமண நாளுக்காக வேண்டி அவங்களோட மகன் பவித்ரன், வர்ஷினி, காசினி ஆகியோர் வந்து சேர்ந்து அனுப்பியிருந்தது வந்துட்டு 2,10,10,000 ரூபா. அண்ட் அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்பில் இருந்து காண்டிபன், பவித்ரா, விஷ்ணு இவங்களை வந்து 250 ஃப்ராங்க், அண்ட் வந்துட்டு இந்திரா அக்கா வந்துட்டு 100 ஃப்ராங்க், வசந்தி அக்கா 50 ஃப்ராங்க், குமுதினி அக்கா 50 ஃப்ராங்க், அனுலா அக்கா 50 ஃப்ராங்க், ஜெயா அக்கா 50 ஃப்ராங்க், சரஸ்வதி அக்கா 50 ஃப்ராங்க், டோட்டல் வந்துட்டு 600 ஃப்ராங்க். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்துட்டு 2 லட்சம் ரூபா பெறுமதி. அண்ட் அதே மாதிரி ஸ்விஸில் இருக்கிற சீலன் ஜோசப் ஐயா வந்துட்டு வீல் சேருக்காக வேண்டிய அனுப்புறது வந்துட்டு 50,000. அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ஐயா, அவரோட பேரை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டார், 49 31, இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம், அவங்க 50,000. அண்ட் அதே மாதிரி நொர்வேயில் இருக்கிற நெலின் அக்கா வந்துட்டு 45,000. அண்ட் அதே மாதிரி மலேசியாவிலேருந்து சரோஜினி அம்மா வந்துட்டு 63,000. அதோட சேர்த்து பிரான்ஸில் இருக்கிற இன்னொரு அம்மா, அவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் 89 59, இது அவங்க வந்துட்டு 20,000. அண்ட் அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ரமணி உதயகுமார் அம்மா வந்துட்டு அவங்களோட கணவர் இளையதம்பி உதயகுமார் அவங்களோட 5வது ஆண்டு வருஷத்திற்காக வேண்டி 50,000. ஸோ டோட்டல் தான் வந்துட்டு இந்த 6,88,000 ரூபாய். சரி, ஓகே. உண்மையிலே வந்து இன்றைக்கு இந்த வீல் சேர் அண்ட் கட்டில் எல்லாம் வந்து கொண்டு வந்தோம். அந்த தாண்டி வந்து இப்படி ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? இல்லை, என்ன நினைச்சிங்க? இப்போ நான் அப்படியே யோசிக்கல. வீல் சேர் கிடைக்கும்னு கூட நான் நினைக்கல. கட்டியில் கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவுக்கு நான் பெருமதியான நினைக்கும் போது கவலையாக இருக்குது. கடவுளுக்கு முதல் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு இப்படியே இப்படியே நீங்கள் என்னைய வெளிப்படுத்தினீங்க ஒரு சேனல் மூலமாக. நீங்கள் வந்து எங்களை இப்படி காட்டலாட்டி மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்படி முன் வந்து ஒரு தொண்டன் இது மாதிரி தானே முன் வந்து எங்களை காட்டுனீங்க. காட்டி உங்கள்கிட்ட அவங்க கதைக்கிற நேரம் அந்த உண்மை நிலவரத்தை நீங்கள் சொல்லலாட்டி அவங்களுக்கும் அது விளங்கி இருக்காது. அது மாதிரி அவங்களுக்குள்ளேயும் கொடுக்க சொல்கிற நேரம் கொடுக்கணுமன்ற எண்ணத்தை கொடுத்தாலும் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்து அவங்களோட பிரயாசத்தில் தானே எங்களுக்கு செய்கிறாங்க. அவங்க அங்கே சும்மா இருந்து வெளிநாடுன்றதுக்காக சும்மா இருக்கிறதுல தான் அவங்க கஷ்டப்பட்டு தரதில் எனக்கு கொடுக்கணுமெண்டு அவங்களோட மனசுக்கு அவங்கள கடவுள் நல்லா வைக்கணும். அவங்க இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். ஏண்டா இப்படி ஒரு மனசு எல்லாருக்கும் வராது. வரக்கூடிய இதை கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி எனக்கு உதவி செய்யணுமென்று அவங்க என்னையும் அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. இப்படி ஒரு பெரிய உதவி எனக்கு செஞ்சதுக்கு நான் கனவுல நினைக்கல எனக்கு இப்படி ஒரு பெரிய உதவி வருமெண்டு. நான் கடவுள்கிட்ட எனக்கு தேவைகள் இருந்தது. இப்போ நான் நடந்தாலும் பாத்ரூம் வசதி இருக்கல தானே, அப்போ பாத்ரூம் கொண்டு வேணும் வந்தது. நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வழியை செய்வாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு உதவி செஞ்ச அத்தனை பேருக்கு நன்றி. எவ்வளோ உதவி செய்கிற அளவுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியலை. திருமண நாள் கொண்டாடுற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய காலம் சந்தோஷமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு எனது திருமண நாள் வாழ்த்துக்கள். எனக்கு உங்களோட திருமண நாளை கொண்டாடுறதுல என்னையும் உங்களில் ஒரு பங்காக எடுத்து எனக்கு இந்த உதவி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கட்டில் மட்டும்தான் வருவோம் தான் அதை சொல்லிட்டு இருந்தேன். நான் காலையிலேயும் சொல்லிட்டு இருந்தவங்க சொன்னாங்க வேண்டணுமாம், வீல் சேர் வேண்டணுமாம். சொன்னேன் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தானே, பார்ப்போம், வேண்டி எடுப்போம்.
என்று சொல்லிட்டு அப்போ இதே வீல் சேரை ஃபோனில் எடுத்துட்டு சொன்னாங்க இதுதான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி வீல் சேர் வரும் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் வரும்னு கூட நாங்கள் கடைசி மட்டும் நினைக்கல. கட்டையில் மட்டும் தான் வருது. ஸோ அதான் உதவி செஞ்சவங்க வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க, உங்களோட வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால் அவங்கள சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அவங்க அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இப்போ என்ன வார்த்தையை சொல்லி நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதோ அவங்கள எப்பயும் அவங்க எந்த ஒரு குறையும் இல்லை அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் சொல்லலாம். அவங்க அவ்வளோ அந்த அம்மாவும் அப்பாவும் இன்னும் ஒரு 50 வருஷம் கல்யாண நாள் கொண்டாடணும். அதுக்கு கடவுள் எப்பயும் அவங்க கூட இருப்பான். உதவி செஞ்சு எல்லா அண்ணா அக்கா ஐயாமார் 3 பேரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எப்பயும் அதே மனதோட எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த ஒரு கஷ்ட துன்பம் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டிப்பாக. இதோட இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்க, எங்களை முடிஞ்சதை நாங்கள் வந்து பார்க்குறோம். அண்ட் வந்து அக்கா பழையபடிக்கு திரும்பி அவங்களால நல்லபடியான தொழிலை செய்யணும்னு சொன்னால் அப்போ கூட வந்து சொல்லுங்கள், நாங்கள் மறுபடியும் வந்து பார்க்குறோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பழமைக்கு வந்து திரும்புறதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. இப்போ இதை பார்த்தாலே நிறைய சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நீங்கள் இருந்ததுக்கு இன்றைக்கு வெளியில் வந்து இருந்து அவங்க முன்னால் வந்துட்டு இவ்வளவு தெம்பாக பேசுறதுக்கு வந்து நிறைய சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு கூட சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயமாக்கா நிறைய பேர் வந்து சமூகத்தில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. நாங்கள் யூடியூப் சேனலில் எங்களோட தேவைக்காக மட்டும் இதை வீடியோ பண்ணுறோம் அப்படி சொல்லி. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எங்கள்கிட்ட ஃபீல்டு அது மேலே சோஷியல் மீடியா செய்கிறதுன்றது வந்து எங்களுக்கு சின்ன வயசு ஆசை. அது நாங்கள் அப்படியே வளர்ந்து வந்து கொண்டு செய்து கொண்டு வரும்போது மக்கள் மத்தியில் இருந்து கேட்ட கேள்விக்காமையாக தான் நாங்களும் இதில் துறையை வந்து செலக்ட் பண்ணலாங்க. அதாவது நீங்கள் வீடியோ செய்கிறங்க சரி தம்பி, அவங்கள்ட்ட ஃபீல்டு நிறைய பேர் தான் வந்து ஒரு குடும்பத்தோட நிலைமை காமிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட வாழ்க்கையை மாறும். ஸோ இதை பண்ணுங்க அப்படி சொல்லி அதுக்காமே தான் நாங்கள் செலக்ட் பண்ணேன். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கக்கா, உண்மையாக வந்து இப்போ நாங்கள் உங்களோட வீடியோ பதிவு செஞ்சு போட்டதால் வந்து ஸோ உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கோ இல்லை வந்து தீமையாக வந்து யாராச்சும் பேசியிருக்காங்க? நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் எல்லாரும் தான் நடத்துகிறாங்க. ஆனால் எல்லாரும் இது ஒரு சமூக சேவையை செய்கிறது இல்லை தானே. ரீல்ஸ் செய்கிறாங்க, அதாவது சமையல் செய்கிறாங்க. ஆனால் சமூக சேவை செய்கிறதுனால பாதிக்கப்பட்ட எவ்வளோ பேர் நன்மை அடைகிறாங்க. இப்போ நீங்கள் இப்படி என்னைய வந்து வீடியோ எடுக்கலாட்டி என்னை சார்ந்தவங்களுக்கு என்னை சொந்தக்காரர்களுக்கு மட்டும்தான் நான் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் பட்டிருக்கேன்னு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் என்னை வீடியோ எடுத்து போட்டதுனால என்னை தெரியாதவங்களுக்கு நான் தெரியப்படுறேன். அப்போ என் தேவை எவ்வளோ சந்திக்கப்படுது. இப்போ இவர் வேலைக்கு போகாமல் விட்டு இப்போ இப்போ நான் ஆக்சிடென்ட் பட்டு 10ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆக போகுது. இப்போ 3 மாதத்துக்கு எனக்கு டெய்லி பேம்பஸ் 2 போகும். அப்போ ஒரு பேம்பஸ் பேக்கெட் 2000 2500 போகுது. அப்போ நாங்கள் பேம்பஸ் செலவு, பாத்ரூம் வட்ட மாத்திரை, சாப்பாடு, அப்புறம் டேப்லெட் வாங்குகிற எனக்கு திடீரெண்டு நல்லா இருக்கும், திடீரெண்டு நல்லா இருக்காது. அப்போ அதுகளுக்கான செலவுகளுக்கு அப்போ நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய்கிட்ட அது கடனால தான் அமையும். ஆனால் இப்படி ஒரு இது நீங்கள் இப்படி சேனலில் செஞ்சு போடுற நேரம் நீங்கள் ஏற்கனவே காசு தந்தேன். அப்போ அதை வச்சு நாங்கள் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளைக்கிட்ட எங்களுக்கு அந்த காசு போதுமானதாக இருந்தது. அப்போ அது எங்களுக்கு இவ்வளோ பிரயோசனமாக இருந்தது. இப்போ என்னையை விட இவ்வளோ பேர் அடிமட்டத்தில் இருப்பாங்க. சிலவங்க என்னான்றாலும் இப்படி இருந்து தான் இப்படி ஆயிருக்கு. சிலவங்க பிறந்ததுலேருந்து இப்படி இருப்பாங்க. சில பிள்ளைகள் கஷ்டத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அம்மா அப்பா இல்லாத இவ்வளோ பிள்ளைகள் இருக்குது. அப்போ அதுகளுக்கு இப்படியான சேனல்கள் இப்படி உங்களை மாதிரி உதவி செய்கிறவங்க, அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துகிறவங்க இல்லலாட்டி எப்படி அது தெரியப்படுத்தப்படும்? இப்போ ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினா தானே மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ தெரியப்படுத்தலாட்டி எப்படி தெரியும்? அதுக்காகத்தானே இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அப்படி இப்படியெல்லாம் வந்தது. இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்காம நம்ம ஒரு விஷயம் இப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கக்குள்ள சில விஷயங்களை விஷுவல் பண்ணாமல் நம்ம சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் இருந்து கண்ணால் பார்க்க தொடங்கக்குள்ள அது அறிவு நமக்கு அதிகமாகுது தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற அவங்க அதை நீங்கள் வாயால் இப்போ சொல்லிட்டு என்னமோ அதை காட்டாமல் விடுறதால அவங்க அதை கேட்குறதோட விட்டுரும். அதோட உண்மையான தாக்கம் அது நிலைப்பட தெரியாமல் இருக்கு. அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுற நேரம் அது அவங்களுக்கு பார்க்குறது இதுதான் உண்மையான நிலை என்றக்குள்ள அது அவங்களுக்கு இன்னும் ஒரு உதவி செய்யணுமோ என்ன செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதுக்கு உங்களுடைய அந்த வீடியோ சேனல்கள் தான் பெரிய உதவியாக இருக்குது. உண்மை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கான நோக்கம் வந்து உண்மையான தன்மையை வந்து வெளியில் சொல்லணும். இப்போ அக்கா சொன்ன மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து வாயால் சொல்லிட்டு வறுமையாக ஃபோட்டோவை காட்டிட்டு போயிடலாம். ஆனால் வந்து அது எவ்வளோ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து தான் எவ்வளோ காட்டையிலுமோ ஸோ அவங்களோட உண்மையான நிலையை வந்து நாங்கள் அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறோம். நாங்கள் அந்த வகையில் தான் நாங்கள் அந்த நோக்கத்தில் வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க உண்மையாக அவங்களுக்கு ஒரு பலனாக எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி. முதலாவது வீடியோ எடுக்கல வந்து எங்களுக்கு கவலையாக இருந்தாலும் இன்றைய வீடியோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம மூலமாக ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் அதை பண்ண இல்லைன்றாலும்
நாங்கள் ஒரு பாலமாக இருந்திருக்கோன்றதுல உண்மையாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுவே எங்களுக்கு வந்து போதும். அதை தாண்டி வந்து உண்மையாக நிறைய பேர் காய்ச்சி கொண்டிருக்கிறவங்க கதைக்கிட்டோம், அது அவங்கள்ட்ட இது. ஸோ அதை தாண்டி வந்து இந்த இடத்துல இந்த உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் வந்து எங்களோட சார்பாக வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்து திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அவங்களும் வந்து எங்களோட சார்பில் இனிய திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் அப்பப்போ மனஸ்தாபப்படுறது எங்களோட ஃபேமிலி மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னால் இப்படி செஞ்சு வந்து எங்களுக்கான கெட்ட பேர் கிடைக்குன்னு சொல்லி, ஆனால் இப்படியான குடும்பத்துக்கு வந்து அந்த ஹெல்ப்பை வந்துட்டு சரியான முறையில் கொண்டு ஒப்படைச்சு அவங்கள சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நாங்கள் திருப்தி அடைஞ்சு கொள்றோம். அது வந்து எங்களுக்கு போதும். நான் வந்து மறுபடியும் இந்த உதவிகள் செய்த அத்தனை பேருக்கு வந்து எங்களோட சார்பில் எங்களோட சேனல் சார்பில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். இதுக்கப்புறமா வந்து மேலதிக உதவிகள் வந்து யாரும் அக்காக்களுக்கு செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து டிரெக்டாக இங்கே அவங்களோட அதை டீல் பண்ணி பேச போகிற இருந்தால் வந்து நாங்கள் வந்துட்டு உங்களை லிங்க் பண்ணிடுவோம். அண்ணா இருக்காதானே, அண்ணா உங்களுக்கு விமர்சனம் வருதுன்னு கவலைப்படாதீங்க. விமர்சனங்கள் தான் ஒரு மனுஷனை இன்னொரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ எல்லாரும் உங்களை பற்றி நல்லவன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களா இல்லையாண்டு உங்களை அது காட்டாது. அதே உங்களை விமர்சனம் பண்ண போல நீங்கள் உங்களை இன்னொரு ஆராய்ஞ்சு பார்க்க விமர்சனம் பண்ணுறதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்ல ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கீங்க, முன்னேற்றத்துக்கு போய்கொண்டு நீங்கள் முன்னுக்கு போகிறபடியாக தான் உங்களை பின்னுக்கு இருக்கிறவங்க தான் உங்களை விமர்சிப்பாங்க. அதனால் பின்னுக்கு இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் முன்ன நோக்கி போய் கொண்டிருக்கீங்க உங்களோட பாதையிலேருந்து சந்தோஷப்படுங்க. சரி, உண்மையிலே நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும். அந்த வந்து இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருந்தது இந்த ஒரு காணொலி வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றி விட்டது, இன்னொரு திருப்பூனைக்கு கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் அடுத்தவங்க ஷேர் பண்ணி கொடுங்க. என்ன சொன்னால் அக்கா சொன்ன அவ்வளோ விஷயங்களும் வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறனால தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.